அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்கான அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. கனவுல அந்த பொருள்லாம் வரும். நான் சொல்றேன், இப்போ நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அபிராமி எந்தாதி அனுபவ நூல். நீங்க அபிராமி எந்தாதியில எந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோ அந்த புத்தகம் கனவுல வரும். சாமி எப்படி பேசும் என்ன கேக்குறீங்களோ, அந்த கேள்விக்கு பதில். ஒரு 7 வயசு பொண்ணு, 7 வயசுல இன்னும் சின்னவன், அப்படியே வந்து நிக்கிறா. தாத்தா அப்படின்னு. யார? அபிராமி பண்றது தாத்தாவும். யாருக்கு? அபிராமிக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கல்வியவ. எல்லாரும் அமிர்தத்தை குடிக்க வந்தா விநாயகர் அதை வந்து அமிர்த லிங்கமா மாத்திட்டு விட்டாரு. லிங்கம் இருந்தா உடனே சக்தி இருக்கணும், இல்லைன்னா அது தவறான பகுதின்னு உடம்புல இருந்த நகை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சு அப்படியே அதுல இருந்து உற்பத்தி ஆகிறார். அமிர்த நாராயண பெருமாள் பக்கத்துல இருக்கு. நீங்க பொழுது விடிஞ்சும் விடியாதுமா இருக்கு. தாத்தா போலாமான்னா இவருக்கு தூக்கி வாரி போய் காலமும் அந்த குழந்தை அப்படி வந்திருக்கு. யாரு நேத்திக்கு வேற வந்ததே? சரி வா கோயில்ல போய் யாருன்னு கேட்டு இன்னைக்கு ஒரு கொடை பாட்டு விட்டுருவோம். இவ்வளவு நகை இப்ப முன்னாடி குழந்தைக்கு போட்டு விட்டு ஏதாவது ஆயிட போறதுன்னு திட்டுவோம் அப்படின்னு அம்பாள் கையை பிடிச்சு நடக்கிறாங்க. ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமஹ. கருத்து ஒன்று என்ன? நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. பூஜைன்னா அந்த அப்படி அமைதியா இருக்கணும், நாம ஒண்டியும் பண்ணணும். அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்கான அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. கனவுல அந்த பொருள்லாம் வரும். நான் சொல்றேன், இப்போ நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அபிராமி எந்தாதி அனுபவ நூல். நீங்க அபிராமி எந்தாதியில எந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோ அந்த புத்தகம் கனவுல வரும். அது அப்படியே அதுல பேஜ் நம்பர்ல இருந்து நம்பர் வரைக்கும் வரும். இத படி என்னது பலன் வரும். சாமி வந்து நேரடியா பேசுற அளவுக்கு நாம இன்னும் துர்வாசரம் ஆகல. அவர் பண்ணிதான் நேரடியா பேசுவோம். சிதம்பரத்துக்கு வந்தாரா, உச்சி வேலை, சரியான தாகம், சாப்பாடு. அது சில பேர் ராத்திரியும்பா, சில பேர் உச்சி வேலையும்பா. என்னடி வைத்த பசிக்கிறது, என்னமோ அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம்ங்கிற இது நல்லா இருக்குமா அந்த ஊரு அப்படின்னு கை தோ வந்துட்டா அப்படின்னாலாம். கையை சாபம் விடுறது, கையை தூங்குறதுக்கு முன்னாடியே தோ வந்துட்டா அப்படின்னாலாம். சோத்துக்கு ஏடம் வந்தாலும் அம்பாள் கையில அந்த சாதம் போடுற வட்டோட வந்தால் சாட்சாத் சிவகாம சுந்தரி. அந்த அளவுக்கு பேர் போனவர், அந்த அளவுக்கு பக்தி வாய்ந்தவர் கோதப்பட்டார்கள். ஸ்ரீவித்யா ரிஷி. அந்த மாதிரிலாம் நமக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா நமக்கு அந்த மாதிரி தபஸ் பண்ணல நம்ம. அதனால நமக்கு எப்படி வருவா? கனவுலதான் வருவா. இந்த மாதிரி நினைவுகள்ல ஒரு சில விஷயங்கள்ல வரும். மூணாவது அனுபவமா வரும். அனுபவம் தானே ஆன்மீகமா இருக்கணும். சுவானுபூதி ஏகமானாயா. மானம்னா அளவு. ஆன்மீகத்தின் அளவு என்ன? அனுபவம் மட்டுமே ஆன்மீகத்தின் அளவு. அனுபவத்துக்கு வந்தாலும் அது கரெக்ட். அனுபவத்துக்கு வரலன்னா அந்த வழி தப்புன்னு அர்த்தம். இல்ல நாம கும்பிட்டது தப்புன்னு அர்த்தம். அபிராமி தப்புன்னு இல்ல, அந்தாதி தப்புன்னு இல்ல, அதுல சொன்ன சாஸ்திரம் தப்புன்னு இல்ல, அதை நாம புரிஞ்சின்றது தப்பு. நம்மளுடைய பிரயோகம் தப்பா இருக்குமே தவிர அவா சொல்ற வாக்கு எந்த காலத்திலையும் மாறாது. அதை நீங்க உறுதியா எடுத்துங்கோ. அந்த மாதிரி ஒரு தெளிவான பாதையில நமக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. சும்மாவே சொல்லல. பைரவி பஞ்சமி பாசாங்குசை படை பஞ்சபாணி இன்சொல் உயிரவி உண்ணு உயர் சண்டி காளி ஒளிருங்களா வைரவி. இத மாதிரி 100 பாட்டு. அவர் என்ன சாமி பேரா லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்போம். அவர் தானே அப்படிலாம் சொல்ல. அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. என்னென்ன பலன், என்னென்ன சாமி, இது எது வேணும். இதோட மாத்திரம் இல்ல, வாழ்க்கை சௌரியமா
வாழறதுக்கு உண்டானதெல்லாம் சொல்லியாச்சு. நமக்கு மாத்திரம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? லிஸ்ட் அப்படியே நீட்டின்டே போவோம். என் பையனுக்கு கேட்போம், அப்புறம் என் பேரனுக்கு கேட்போம். கேட்போமா மாட்டோமா? அதான உண்மை. அதுல என்ன நமக்கு வெக்கம் இருக்க? அம்பாள்கிட்ட போய் நேரடியால நிற்கிறோம். அவளுக்கு ஒன்றும் கொடுக்கறது ஒன்றும் குறைச்ச இல்லை, கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டா, அவளுக்கு ஒன்றும் குறையவும் இல்லை. அப்படிதானே? இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, ஒரு நாளைக்கு வாசல்ல இருந்தார் அபிராமி. வாசல் உட்கார்ந்தார். இதெல்லாம் அபிராமி இந்த இதெல்லாம் முடிஞ்ச காலம். நான் இதை சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. இந்த சந்தர்ப்பத்துல இதை சொல்லியே ஆகணும். என்னன்னா அனுபவம். அவர் வாசல்ல உட்கார்ந்துருக்கார். அந்த காலத்துல எல்லாரும் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அவர் அந்தனர் குலத்துல பிறந்து பெரிய வேதம்லாம் படிச்சவர். நல்ல ஒரு உபாசனைன்னு அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர் வாசல்ல உட்காந்துருக்கார். திண்ணையில அவர் வாழ்ந்த வீடு அக்ரஹாரம் எல்லாம் இருக்கு. அந்த திண்ணையில உட்காந்துட்டு காசிக்கு போலாமான்னு யோசனை. சாமி எப்படி பேசுங்கிறதுக்கு உதாரணம். சாமி எப்படி பேசும் என்ன கேட்குறீங்களோ? அந்த கேள்விக்கு இப்ப பதில். அவர் அப்பதான் நினைச்சுக்கிறார், காசிக்கு போலாமா? இந்த காலத்துல பிளைட்டு காலம்புற உடனே போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இல்லை. ராஜாவோட உத்தரவு இருக்கணும், படை இருக்கணும், சேனை இருக்கணும், முன்னாடி 4 பேர் போகணும், பின்னாடி 4 பேர் போகணும், இல்லைன்னா இருக்கிறத பிடிக்கணும் விட்டுருவான். அந்த மாதிரி காலம் அவர் வாழ்ந்த காலம். அப்படி காசிக்கு போயிட்டு வந்தாலும் நடந்து போறது சாதாரண விஷயமா? பல்லக்கு வேணும், ராஜா செய்யற வேலையை சாதாரண செய்ய முடியுமா? அதெல்லாம் நமக்கு முடியுமா? அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அப்படி இழுக்கும். அபிராமியை கும்பிடணும்னு நினைச்சவாலாம் அபிராமி நினைச்சாதான். ஒரு குழந்தை அவர் நினைக்கும் போது சாயந்தரம் 7:15 இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட் எல்லாம் இல்லை, கண்ணை கூசுற லைட் எல்லாம் இல்லை. வெறும் இருட்டு தான். சாயந்தரம் ஆனா எதுக்கு இருக்கிறவடே தெரியாது. நல்ல இருட்டு. அவ ஒண்டியும் தெளிவா தெரியுறான். நல்ல இருட்டு. அவாத்து வாசல்ல லைட்லாம் கிடையாது, இல்ல எலக்ட்ரிக் சம்பவம்லாம் கிடையாது. திருக்குறள் கோயில்ல இதே கோயில் தான், இதே அபிராமி தான், அதே தெருதான். ஒரு 7 வயசு பொண்ணு, 7 வயசுல இன்னும் சின்னவன், அப்படியே வந்து நிக்கிறா. தாத்தா அப்படின்னா. யார? அபிராமி பண்றது தாத்தாவும். யாருக்கு? அபிராமிக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கல்வியவ. கோவமா ஒரு சில நேரத்துல, என்ன தாத்தா நானும் காசிக்கு வரவா, போலாமா அப்படின்னா இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காசிக்கு போயிட்டு வான்னு உத்தரவு. ஆஹா, அப்படி பார்த்தார் அந்த குழந்தைய. பாதாதி கேச பர்யந்தம் நகை போட்டு இருக்கு. பாதாதி கேச பர்யந்தம். எங்க ஊர் சாமிக்கு ஆபரண நாயகின்னு பேரு. திருக்கடியூர் தலப்புராணம் என்ன சொல்லுது? எல்லாரும் அமிர்தத்தை குடிக்க வந்தா விநாயகர் அதை வந்து அமிர்த லிங்கமா மாத்திட்டு விட்டாரு. லிங்கம் இருந்தா உடனே சக்தி இருக்கணும், இல்லைன்னா அது தவறான பகுதின்னு உடம்புல இருந்த நகை எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சு அப்படியே அதுல இருந்து உற்பத்தி ஆகிறார். அமிர்த நாராயண பெருமாள் பக்கத்துல இருக்கு. நீங்க பார்க்க வேண்டிய கஷேத்திரம், போய் பார்க்கணும். அவன் அண்ணாவோ இல்லையோ பார்த்துதானே வரணும். அங்க அப்படியே நகையை தூக்கி வச்சு ஆவாரணம் பண்றாரு. அந்த மாதிரி வெறும் நகை. அவர் யோசிக்கிறாரு, ராத்திரி 7 மணி ஆச்சு, ஊர்வே ஒரு மாதிரியான ஊரு, இவ்வளவு நகையை போட்டுன்னு இந்த 7 வயசு குழந்தை அங்கேருந்து வந்திருக்கு. இது அப்பா அம்மா எங்க இருப்பா? இது அக்ரஹாரம் தானே, வேற யாராவது அபிராமின்னு பேர் வச்சா அந்தாத்து பொண்ணா இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் அங்க கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு உஷாரா, வாமா சரி வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அழைச்சின்னு போனார். அவருக்கு சித்தத்தை குழப்பம். ஞானி நாமபி சேதாம்சி தேவி மாத்மியம். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் எங்க அம்மா முன்னாடி ஒன்றும் செல்லுபடி ஆகாத. அதனால உள்ள போனவ எங்க விட்டானே தெரியல, உள்ள போயிட்டான். கோயில் உள்ள போனோன்னு அவரும் அதை மறந்துட்டார். முடிஞ்சு போச்சா? மறுநாள் கிளம்புற பள்ளியர். அவரு வேலை பரிச்சார வேலை இல்லை, அதுல வந்து ஓடுறாரு. மணி அடிச்சோன்னா ஆஜர மணி அடிக்கும் எங்களுக்குலாம். அடிச்சோடனே கொடுக்குறது இங்கே தாங்க போறோம். வாசல்ல கிளம்பி வர்றார். 5 மணி அப்படியே காலம்புற, விடிய காலம்புற, அப்படியே பொழுது விடிஞ்சும் விடியாததுமா இருக்கு. தாத்தா போலாமான்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டு, போய் காலம்புற அந்த குழந்தை அப்படி வந்திருக்கு. யாரு நேத்திக்கு வேற வந்தது? சரிவா கோயில்ல போய் யாருன்னு கேட்டு இன்னைக்கு ஒரு கொடை பாட்டு விட்டுருவோம். இவ்வளவு நகை இப்ப முன்னாடி குழந்தைக்கு போட்டு விட்டு ஏதாவது ஆயிட போறதுன்னு திட்டுவோம் அப்படின்னு அம்பாள் கையை பிடிச்சு நடக்கிறார். யார் கைய யாரு பிடிச்சு நடக்கணும்? யார் கையை யாரு பிடிச்சுன்னு நடக்கிறா? அப்படியே நடக்கிறார். அப்படி கையில பிடிச்சுன்னே பொடி போறார். அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். யோசிச்சு பாருங்க. அவ 5 வயசு.
மனசுக்குள்ள நினைக்கிறார், இவ்வளவு நகையை போட்டு வச்சிருக்கா, பொறுப்பு இல்லாம இருக்கா பாரு. அந்த காலத்துல பெரியவாள்லாம் திட்டுவாள்ல, குழந்தைகளை ஏதாவது பிடிங்கின்னு போட்டா என்ன பண்றது, நகைக்காக குழந்தையில ஒண்ணு பட்டா என்ன பண்றது, யாரை கண்டு எனக்கு பயம் இல்ல, உன்னாலதான் எனக்கு பயம் அப்படின்னு ஒரு தூக்கி வர மனசுக்குள்ள நினைக்கிறா, அங்க பேசுறான், யாரை கண்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்னா. ஏன்னா எவனையே கால வச்சான் வாத்துக்காரு, அப்புறம் யாரை கண்டு பயம், எல்லாரும் ஊரே கண்டு பயப்படுற எவனை பார்த்தா அவ பயப்பட மாட்டான், அவன் ஆத்துக்காரு, அப்புறம் எப்படி பேசுவான். சரி உன்னாலதான் எனக்கு ஒரு நகை போச்சுன்னா, அப்பவும் அவருக்கு அந்த ஞானம் வரல. அம்பாள்ல அதான் பிராப்தம். கோடியில ஒருத்தருக்குதான் கொஞ்ச தூரம் போறார், காலில் முள்ளு குத்திட்டு அம்மான்னார். அந்த அம்மான்னு சொல்லும் போது அந்த காலை முள்ள எடுத்து விடுற அம்பாள், எடுத்து விட்டவா அப்படியே மறைஞ்சிட்டா பேட. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அபிராமி பற்று அப்படி ஒரு விஷயம் வச்சிருந்தான், அவளுக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் அவர் காசிக்கு போனாரு, அதுதான் பெரிய விஷயம். அவர் காசிக்கு போனார், அவர் திருப்பி திருப்பி அடுத்தவாளுக்கு ஒண்ணு செய்யறது, தனக்கு ஒண்ணு வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவர் அபிராமி எந்தாதி பாராயணம் பண்ணா நீ அனுகிரகம் பண்ணுவியாடி அப்படின்னு அவரே பண்ணார். அவர் மூலமந்திரம் ஆதியில சொல்றதை விட்டுட்டு அபிராமி எந்தாதியை பாராயணம் பண்ணார். அவர் சொல்றத பயிற்சி பண்ணி பாக்குறாரு. அப்படிலாம் வாங்கி கொடுத்த பரம கருணாமூர்த்தி. ஏன்னா அம்பாளுக்கு தான் கருணை வரும், எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் வராது. எனக்குன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க செஞ்சுக்குவேன், மற்றவங்களுக்கு எப்படி செய்வேன், எல்லாருக்கும் செய்யணும். அந்த அபிராமி எந்தாதி சொல்லி பாக்குறார் வருவாளான்னு. அப்படி அந்தாதி பாராயணம் பண்ணுவா, வந்தா வாசல குழந்தைய பாராயணம் பண்றது, தாரமர் கொண்டையும் சந்தோக மாலையும் நீ சொல்லியிருக்கியே வரியான்னு பாக்குறதுக்காக. அப்படி பரிசோதனை செய்து நமக்கு வழங்கி இருக்கிற ஞானி அவர், சாதாரண அவரு. அப்போ அப்படியே அந்த அனுகிரகம் பண்ணார். காசிக்கு போனா சொல்றாரு, காசிக்கு போயிட்டாரு, இந்த அம்மா கூடவே போயிட்டு அங்க வரா யாரு, இங்க வாசல் நின்ன பொண்ணு. அது வரைக்கும் தன்னை சொல்லிக்கல, என்னடி இங்க வந்து நிக்கிற அப்படின்னா. அவர் மறைஞ்ச இடத்துல போன பிறவியில அவர் பூஜை பண்ணினா சீச்சக்கரம் இருந்துதான். அத அவருக்கு திருப்பி கனவுல வந்து சொல்லி, இந்த இடத்துல நீ பூஜை பண்ண. அதாவது எழுபிறப்பும் ஏமா புடைத்து. நீங்க அபிராமி தெரியாதனமா ஒரு வார்த்தை சொல்லணுங்க, விட மாட்டாம்பா. நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சா திருப்பி அடுத்த பிறவியில வராது, அது வேற, அந்த படிப்பு வேற. நீங்க ஒரு தடவை அபிராமி எந்தாதியில எதையோ ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு அப்படின்னா சொல்லி வச்சுன்னு ஞாபகம் வச்சா ஆத்துக்கு வந்துடும்.